இந்தியா விசஸ் இங்கிலாந்து 4th T20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூனேல நடக்க போது நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த T20 இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா. பட் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு 190 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு வித் பேட் அண்ட் பால். அவர் வந்து இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் பிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 50-50 விக்கெட்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நம்ம ஒரு அதிக ஸ்கோர் அடித்தோன்னா மேபி இந்த டார்கெட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஒரு 220 230 அடிச்சுட்டு நம்ம ஒரு பவுலிங் நல்லா போட்டோன்னா அந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்டபிள் டோட்டல்னே சொல்லலாம். பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுமாராக போட்டாங்கன்னா ஈஸி சேஸபிள் ஸ்கோர்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விக்கெட் தான் சொல்லலாம். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நோ ரெயின் அப்படிங்கிறது தான் வந்து பிச் ரிப்போர்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேட்ச் எதுவும் இன்டரப்ட் ஆக போகிறது கிடையாது. நல்ல ஒரு 20 ஓவர் கேம் வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் கேமுனால நம்ம நீட்டாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நிறைய 6s and 4s தான் வந்து வரப்போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சு அவங்க வந்து ஸ்டில் அலைவ் இன் திஸ் சீரீஸ்னே சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்லையும் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க ஸ்டில் அலைவ் இன் திஸ் சீரீஸ். ஏன்னா இந்தியா வந்து 2ல் இருக்காங்க, இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 1ல் இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச்சில் வந்து இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னா 2-2 இருக்கும். ஸோ 5th மேட்ச் பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபைட் கொடுப்பாங்க 2 டீமுமே. யார் வந்து அந்த ட்ராஃபி வின் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருக்கும். இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து தோத்துட்டாங்கன்னா இந்தியா வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோயின்சிடென்ஸ்லாம் இருக்குது. அது வந்து இங்கிலாந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். இங்கிலாந்து சைட்லேருந்து பார்த்தோம்னா மேபி ஜாக்கோப் பெத்தல் அவர் வந்து மறுபடியும் எடுத்து வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டார் தான், ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து இந்தியாவில் வந்து விளாட வராரு. ஆர்சிபி வேறு பிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி எங்கேயாவது அவருக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேபி ஷமி லாஸ்ட் மேட்ச் வந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் இந்த மேட்ச் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ ஷமி அண்ட் அர்ஷதீப் அவங்களோட காம்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். நம்மளோட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி யாராவது ஒருத்தர் ட்ராப் ஆகலாம். வாஷிங்டன் சுந்தர் ஆர் ரவி பிஷ்னாய். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா அதிக ஓவர்ஸ் கொடுத்து அவர் யூஸ் பண்ணுறது கிடையாது. 1 or 2 ஓவர்ஸ் போடுறாரே தவிர்த்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போடுறது கிடையாது. பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரதில்லை. ஏன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக முடிச்சுறாங்கிறப்போ அந்தளவுக்கு அவர் கிடைக்கல. லாஸ்ட் T20 மேட்ச் வந்து கிடச்சிது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் மேபி 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு மேபி அர்ஷதீப் உள்ளே வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஹோப் நம்மளோட ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்கோர் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு இன்கன்சிஸ்டன்சி தெரியுது. அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஏதோ ஒரு மேட்ச் அடித்தாங்கன்னா தரமாக அடித்து நொறுக்கிடுறாங்க. ஆனால் அவங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போகிறது கிடையாது. அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20 வந்து ஒரு நல்ல ஒரு 70+ அடிச்சிருந்தாரு. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இன்னுமே அவர் வந்து அந்த கிளிக் ஆகலன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் இன்னும் 50+ ஸ்கோர் அடிக்கல. இந்த பர்டிகுலர் பூனே பிச் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சூட்டபிள் ஆகலாம். மேபி அவங்க வந்து அந்த பாலை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி ஆடினாங்கன்னா 2 பேருமே வந்து 50 அடிக்க அதிக சான்சஸ் இருக்கலாம். திலக் வர்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்சிஸ்டன்சி ஃபார்மில் போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா T20 ரேங்கிங்ஸில் 2nd பொசிஷனில் வந்துட்டார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் 3 இறக்குனாங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் அடில் ரஷீத் அவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 T20 பவுலர் ஆகிட்டார். நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா IPL கான்ட்ராக்ட் கிடைக்கல இந்த வருஷம். பட் ஹீஸ் அ குட் ஸ்பின்னர்னே சொல்லலாம். வித் குட் எக்கனாமியில் போடுவார். அதுதான் வந்து ப்ளஸ். இந்த மாதிரியான பவுலர்ஸ்லாம் வந்து நம்ம IPL எடுக்கணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னர்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் போன T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்துருப்பார். பட் அவரோட எக்கனாமி பார்க்கணும். எவ்வளோ அண்டர் 20ல் தான் அவர் ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ரூஷியல் பவுலர்னே சொல்லலாம் அடில் ரஷீத். ஸோ 2 டீம்லையுமே இந்த பர்டிகுலர் T20ல் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா மேபி ஜாக்கோப் பெத்தலை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அர்ஷதீப் வந்தார்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும். வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 3 T20 மேட்சஸ்லையுமே சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் T20ல் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தாரு. செகண்ட் T20ல் நல்லா போட்டிருந்தாரு. போன T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட க்ரூஷியல் ஸ்பெல்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காரு. இந்த பர்டிகுலர் பிச் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பூனே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமுங்கிறப்போ இந்த பர்டிகுலர் பிச்சில் வருண் சக்கரவர்த்தி எப்படி பண்ணுறாருங்கிறத நம்ம கீனாக வாட்ச் பண்ணணும். ஸோ ஓவரால் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுது. நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். 6s and 4s வந்து நொறுக்க போகிறாங்க. இங்கிலாந்து அண்ட் இந்தியா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 6s and 4s நொறுக்க போகிறாங்க. ஸோ ஹோப் நல்ல ஒரு மேட்சாக இருக்க போகுது. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.